சரி. நாசர் என் பேர். ஓகே, சலீம் அன்சாரி. நான் ஹதீஸ்லேருந்து சொல்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதாவது யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் வந்து சபிக்கட்டும், அவங்க வந்து நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சபிக்கிறாங்க. அது மூலமாக என்ன மெசேஜ்னா, நம்முடைய சமூகம், அதாவது நபி இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய சமாதியை நம்ம வந்து கபூர் வழிபாடு கூடாது. மாஷா அல்லாஹ், மாஷா, சிறந்த கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க. பேர் சதாம் ஹுசைன். அல்லாஹ் அல்குர்ஆன் 35 வசனத்துல, நீங்கள் அவர்களை பிரார்த்திக்காதீர்கள், உங்கள் பிரார்த்தனைக்கு அவர்கள் செவியேற்க மாட்டார்கள், நீங்கள் பிரார்த்தித்தாலும் ஒருபோதும் அவர்கள் செவியேற்றாலும் உங்களுக்கு பதிலளிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுமையில் இவர்கள் உங்களை மறுத்து எங்களுக்கு இந்த விஷயமே தெரியாதுன்னு சொல்லக்கூடிய மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், சிறந்த கருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் வஹூப். சூரா ஃபுர்கான் 25-66 வசனம். அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்க மாட்டார்கள், அல்லாஹ் தடையின்றி செய்த பிராணிகளை அவர் அறுக்க மாட்டார்கள், விபச்சாரம் செய்யறவர்களை அல்லாஹ் மறுமை நாளில் கடுமையாக தண்டிப்பான். என் பேர் கலீல். சூரா அஸ்ஸர்ல அல்லாஹ் என்ன சொல்றாருன்னா, நபி நீயும் உனக்கு முன் அனுப்பப்பட்டவர்களும் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது என்னன்னா, நீ அல்லாஹ்வோட வேற யாராவது கம்பேர் பண்ணும்போது நீங்க செஞ்ச செயல் எல்லாமே வந்து வீணாகிவிடும், நீ நிச்சயமாக இழக்கப்பட்டவர்களுடன் சேர்ந்து விடுவாய். இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் செஞ்சாலும் சரி, எந்தெந்த மொத்த பொருளாதாரத்தையும் தூக்கி கொடுத்தாலும் சரி, வல்லஷர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னால் இன்சான லஃபில் ஹுஸ்ர், மனிதன் நஷ்டவாளியாக இருக்கிறான். இன்னல்லதீன ஆமனு, யார் ஒருவர் நம்பிக்கை கொண்டு நல்லறங்களை புரிவார்கள் அவர்களை தவிர, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு செய்யக்கூடிய எந்த செயலுக்கும் தான் அல்லாஹ் நாளை மறுமையில் புரியுதா. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷிர்க் என்றால் அல்லாஹ் வந்து இணை வைக்கிறது. இப்போ வந்து சிலைகளை வந்து வணங்குறது, அண்ட் வந்து சில பேர் வந்து உயிரினங்களை வணங்குறாங்க, அண்ட் வந்து தர்கா செய்கிறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க, கபரை இது பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு துவா கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே ஷிர்க்கை வந்து அடங்கும். ஸோ அல்லாஹ் வந்து சூரத்தின் 4வது சூறால 48வது வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் நான் வந்து மன்னிப்பேன், ஆனால் வந்து ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டேன். அதுவும் ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறேன் அப்படின்னா அது நான் நாடினால் மட்டும் தான் மன்னிப்பேன், ஆனால் ஷிர்க்கை மட்டும் ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இணை வைக்கிறது அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என் பேர் முகமது ஆஷிக் அலி. அல்லாஹ் சூரா இப்ராஹிம்ல என்ன சொல்றானா, லஇன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், அதாவது நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றியை கூறினால் அல்லாஹ் நம்ம அருளை அதிகரிப்பான். அல்லாஹ்வுக்கு நன்றி கூறணும், மத்தவங்க நன்றி கிடையாது. இல்ல, அல்லாஹ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் நமக்கு கொடுக்கிறது அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி கூறினால் அல்லாஹ் மறுமையில நம்ம அருளை அதிகரிப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் அப்துல் வஹாப். நான் வந்து இது சூரத்துல் அன்ஃபால அல்லாஹ் வந்து குறிக்கிறான் 18-16. இந்த இதில் வந்து ஒருவர் ஒரு செயலை செய்கிறார் என்றால் அது அல்லாஹ்வின் வழியில் செய்தால் அதற்கு அல்லாஹ் வந்து துணையாக இருப்பான், அவரை வீழ விட மாட்டான். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, ஒரு போர் தொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி. எனவே அல்லாஹ்வின் பெயரால் எதையும் கொண்டு ஆரம்பிப்போம். அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வச்சு ஆரம்பிக்க கூடாது. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வின் பெயரால். மாஷா அல்லாஹ், மாஷா அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வசீமுல்லா. லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், அல்லாஹ் மட்டும்தான். முகமது ஃபைசல் என் பேர். அல்லாஹ் தனக்கு இணை வைப்பவரை யாரும் மன்னிக்க மாட்டான், இதை தவிர வேறு எந்த பாவம் செய்யறவங்களும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான். இந்த மாதிரி பாவம் செய்கிறவங்களை அவங்க கற்பனை, மிகப்பெரிய பாவங்களை கற்பனை கற்பனையை அவர்கள் செய்து விட்டார்கள். அல்லாஹ் நாடினால் அது கீழே உள்ள பாவத்தை மன்னிப்பான், ஆனால் ஒருபொழுதும் இணைக்க இருப்பதை மன்னிக்க மாட்டான். மாஷா அல்லாஹ்.